ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கடகராசி என்று எடுத்துக்கொண்டால் மிகவும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். தீர்க்கமான முடிவை எட்டுவதில் தாமதம் அடைபவர்கள். நீர்நிலைகள் அருகே வசிப்பவர்களாக பெரும்பாலும் காணப்படுவார்கள். இவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வயல்வெளி மற்றும் கோவில் அமைந்திருக்கும். இவருடைய வடிவமே கடகராசிக்காரர்களின் வடிவம் நண்டு ஆகும். நண்டு எப்படி தன்னுடைய விடாமுயற்சியின் விளைவாக முன்னேறுகிறதோ அவ்வாறு வாழ்வில் படிப்படியாக கடகராசிக்காரர்கள் பல துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி முன்னேறும் மனப்பக்குவத்தை உடையவர்கள். கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் தன் செயல்களை கற்பனை வடிவமாக சிந்தித்து அதன்படி நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி இவர்கள் சரராசி வகையை சேர்ந்தவர்கள். மென்மையான எண்ணங்கள் உடையவர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் உடனடியாக அதில் முடிவு தெரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அன்புக்கு அடிபணிவார். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் இரக்க குணம் உடையவர்கள். அழகான தோற்றம் உடையவர்கள். முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் இவர்கள் சிறந்து விளங்குபவராக காணப்படுவார்கள். மனசஞ்சலம். ஆனாலும் சில சமயங்களில் மனசஞ்சலம் தாமதம் போன்ற அமைப்பு பெறுகிறார்கள். அதிகமான உணர்ச்சி வசப்படுபவர்களாக காணப்படுகிறார்கள். எப்போதோ நடந்த சில நிகழ்வுகளை எண்ணி கவலைப்படுவராக இருப்பார்கள். அடிக்கடி பழையதை நினைத்து கொண்டு இருப்பவர்கள். வாழ்வில் ஏகப்பட்ட கசப்பான நினைவுகளை அவ்வப்போது மனதில் அசைப்போட்டு அது மறுபடியும் நிகழாமல் பார்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வார். தெளிந்த நீரோடை. ஆம், இவருடைய மனம் தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டே இருக்கும். பல சிந்தனைகளில் மூழ்கி கிடப்பவர்கள். எளிதில் தன் மனக்குமுறல்களை வெளிக்காட்டும் இயல்புகளை பெற்றவர்கள். அன்பு உள்ளவர்கள். அன்பு, பண்பு, கோபம் போன்ற உணர்ச்சிகளை உடனடியாக வெளிப்படுத்துபவராக இருக்கிறார்கள். அடிக்கடி பயணங்கள் செய்பவராக இருக்கிறார்கள். வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ தன்னுடைய குடும்பம் மற்றும் உறவுகளுக்காக அவர்கள் பணியை இவர்கள் ஏற்று நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். அடிக்கடி வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போன்ற பயணங்கள் இவர்களுக்கு வரும் வாய்ப்பு அதிகமாக காணப்படும். வீடு. அதே போல கடகராசி அறம், பொருள், வீடு, இன்பம் இந்த 4 தத்துவங்களில் வீடு என்ற அமைப்பை கடகராசி பெறுகிறது. கடவுள் பக்தி, ஆன்மீக சிந்தனை பெரும்பாலும் இவர்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. தன்னுடைய கருத்தை அடிக்கடி காலத்தின் நிகழ்வுகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நேரம் ஒரு முடிவுகளையும் சில நேரத்தில் அதற்கு மாறான முடிவுகளையும் வெளிப்படுத்தும் தன்மையுடையவராக இருக்கிறார்கள். இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவம் உடையவர்கள் இவர்கள். அடுத்தவர்களின் துயரங்களை தன் துயரங்களாக பாவித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் மனப்பக்குவம் இவர்களில் அதிகமாக காணப்படும். விடாமுயற்சியும் அனுபவ தேடல்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். தன் குழந்தைகள் மட்டுமல்லாமல் தனது குடும்பம், தனது உறவுகள், தனது சமூகத்தினரையும் நல்வழிப்படுத்தும் பேச்சு திறமை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். சில நேரங்களில் இவர்கள் தலைவராகவும் ஆகும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. தான் நிர்வகிக்கும் துறை தலைவர், சமுதாய தலைவர், பெரிய நிறுவன தலைவராகவும் விளங்கும் வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு வடக்கு திசை நன்மை தரும் திசையாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இவர்கள் வடக்கு திசை அல்லது வடக்கு வாயில் படி உள்ள வீட்டில் வசிப்பவராக காணப்படுகிறார்கள். சத்திரர், சூத்திரர், வைசியர், பிராமணர் வகையில் இவர்கள் பிராமணர் வகையை சேர்ந்தவர்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராசியை குறிப்பிடுகிறது. பூமிக்கடியில் கிடைக்கும் உலோகம், இரும்பு தொழில், கிரானைட் தாது பொருட்கள், வெள்ளை நிற பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஹோட்டல், வண்டி வாகனங்கள், விற்பனை பிரிவு, டிராவல் ஏஜென்சி, அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், கற்பனை வளமிக்க எழுத்தாளர்கள், கதை, கவிதை, நாடகம், நடிப்பு போன்ற துறைகளில் இவர்களுக்கு தொழிலாக விளங்கும் வாய்ப்பு அதிகமாக விளங்குகிறது. சமுதாயத்தில் மிக உயர்ந்த பொறுப்புகளை வைக்கும்படி இவர்களின் ராசி விளங்குகிறது. கடகராசியில் பிறந்தவர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு உடையவர்களாக இருக்கிறார்கள். நல்ல அழகான தோட்டத்துடன் திராகத்தரமான அமைப்புடன் கல்வி திறமையும் தெய்வீக வழிபாடுகளும் ஆசார அனுஷ்டானங்களையும் அறிந்திருப்பார்கள். பேச்சில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண விஷயங்களில் கவனமாக இருப்பார்கள். கெட்டிக்கார குணம் மற்றும் குழந்தைகளிடம் அன்புடனும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் தன்மை அது மட்டுமில்லாமல் பல நண்பர்களை பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு பெற்ற கடகராசிக்காரர்கள் ஒரு காரியத்தில் ஒரு முடிவை எடுப்பதில் தாமதம் இல்லாமல் உடனடியாக எடுக்கும் குணம் மற்றும் மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது போன்ற அமைப்பை இவர்கள் வளர்த்து கொண்டால் வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள். கருட புராணம் குறிப்பிடும் பாவத்துக்கான பலன்கள் என்னென்ன? மனிதர்கள் குறைந்தபட்சம் நல்லொழுக்கத்தை ஏனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும், சிந்தனைக்கும், செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு. அதற்காகவே சொர்க்கம், நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம் நீத்தார் வாழ்வு, ஈமச்சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம், நரகம் மட்டுமின்றி மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களின் நிலைகள், நவரத்தின பலன்கள், சடங்குகள், தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்னவென்று கருட பகவான் கேட்க நாராயணன் விளக்கி சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 சுலோகங்களாக கருட புராணம் என்ற பெயரில் ஏற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும்
விலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளை பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவீசி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆண்மக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சரமயோதனம் என்னும் நரகம் நிச்சயம். இங்குள்ள கொடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும். மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் அவர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும். எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூறிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும். ஒழுக்கக்குறைவாக பெரியவர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் இழிஜென்மங்கள் பூபோதம் என நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வேதனை நரகம். வேதனை என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மணி நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகுமிடம் கிருமி போஜனம். இங்கு புழுப்பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகட்டு காமைச்சியால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகண்டம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறகு உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறர் ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தணிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் அவர்களுக்கு பன்றிமுக நரகம். அதாவது பன்றிமுகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவார். தர்மநெறியை விட்டு தெய்வ நிந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகுத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆண்மக்கள் தவிக்கும். உணவில் விஷமைப்பவர் மிருகங்களை கொண்டு உண்பவர்களுக்கு எண்ணெய் கொப்பரையில் ஆண்மக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லுமிடம். இங்கு கண்ணுக்கு தெரியாத மாயவலைகள் இம்சிக்கும். குழந்தைகளை முதியோர்களை நோயுற்றவர்களை அவளைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லுமிடம் ரௌரம். இங்கு கிங்கர்கள் சூளத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வருவது கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானதே அனிதாமிஸ்ரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியர்களை ஏமாற்றுபவர்கள் செய்நன்றி மறப்பவர்கள் பிறர் மனைவியை கருபவர் எல்லோருக்கும் தமிசிரம் என்ற நரகம் கீட்டும். இங்கு கிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருடபுராணம். கருடபுராணம் மரணம் பற்றியும் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா? கருடபுராணம் இந்து மதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் உண்டாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது. அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும். இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருட புராணம் போதிக்கிறது. கருட புராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன. இந்த புராணத்தை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் ரகசியங்களையும் மரணத்துக்கு பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது. கருட புராணம் பற்றி தெரியாத சில உண்மைகள் இதுதான். கருட புராண போதனைகளின் தனி சிறப்பு என்னவென்றால் அது மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின்விளைவுகள், மறுபிறப்பு, ஆத்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கருட புராணம் இவற்றை திறம்பட விவரிக்கிறது. இந்து தர்மத்தில் 16 சமஸ்காரங்கள் இருப்பதையும் காணலாம். அதன் கடைசி பகுதியில் இறுதி சடங்குகளை அடிப்படையாக கொண்ட அந்தியேஷ்டியை காணலாம். கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள் இதுதான். அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்வார். மரணத்துக்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை. ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் மரணத்துக்கு பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணவை உணர முடியும். ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது. இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது. மரணத்துக்கு பிறகு 7 நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம், காலை நடைப்பயிற்சி, அலுவலகம், கல்லூரி போன்ற இடங்களை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள், பணம் போன்றவற்றுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகில் இருக்கும். இறந்த 11 மற்றும் 12வது நாளில் இறந்த ஆன்மாக்கு உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள், முன்னோர்கள், நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன்
ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது. சொர்க்கத்தில் அனைத்து முன்னோர்களும் அந்த புதிய ஆன்மாவை வரவேற்கிறார்கள் மற்றும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்க்கை என்பது கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசு. கருட புராணத்தின் போதனைகள் இந்த வாழ்க்கை கடவுளின் சக்தி வாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு தீய வட்டம் போன்றது. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம். கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஆம், ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார். அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகள் நிறைந்ததாகவே இருக்கும். கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கிறது. அதனுடன் பிரம்மகீதையின் ஒழுக்கங்களும் அதில் அடங்கியுள்ளன. இது பல்வேறு வகையான ஆசனங்கள், அவற்றின் தோரணைகள், நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இது தியானம், சுய அறிவு, ஞானம், சமாதி போன்றவற்றை பற்றியும் விவரிக்கிறது.